எங்களுக்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாம் கிடைச்சது. அதுபோல உங்களுக்கும் சமீபத்துல இஸ்லாம் கிடைச்சது. அதுக்கு பிறகு உங்க மூலியமாக உங்கள் தங்கைக்கு இஸ்லாம் கிடைச்சது. நோன்பு மாசத்துல நோன்புன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எதுக்கு நோன்பு வைக்கிறாங்க? எப்படி தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்களா? இந்த மாதிரிலாம் எனக்கு பல கேள்வி இருந்துச்சு. எல்லாம்னா முஸ்லிம்ஸ்க்கு மட்டுமா, நமக்கு இல்லையா? நம்மளும் அவங்கள மாதிரி தானே இருக்கிறோம். அப்படி ஒரு எழுத்துக்கு 10 நன்மையா அப்படின்னு எனக்குள்ள நிறைய கேள்வி. சரி, இதை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். அந்த ரம்லான் மாசத்துல எல்லாரும் குரான் படிக்க ஆரம்பிச்சாங்க. நானும் சரி எடுத்து படிச்சு பார்ப்போம் என்னதான் இருக்குது, ஏன்னா தமிழ்ல தானே இருக்குது, நம்ம படிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அந்த குரான்ல தர்ஜுமால இருக்குது. வேலைக்கு போனேன்னா வேலையை மட்டும் செஞ்சுட்டு வா, அங்க பண்ற பழக்க வழக்கத்தெல்லாம் கொண்டு இங்க பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சு ஏதோ மாற்றமா பண்றா, ஏதோ அங்க வேலைக்கு போகும் யாரோ பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இதையெல்லாம் விட்டுருவா, இதெல்லாம் மறந்துருவா, நம்மளுடைய கலாச்சாரமே வந்துரும் இவளுக்கு. எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க, என்ன இந்த மாதிரி நீ போயிட்டு இருக்கிற, நம்ம குடும்பத்தோட பேர் கெட்டுரும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற, இப்படிலாம் தலைக்கெல்லாம் முக்காடு போட்டுக்கிறேன். தப்பான வழிக்கு நான் போக கிடையாது, இது நல்ல வழிதான், நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லி நிறைய புரிய வச்ச. இது ஒரு டாட் நீ தப்புன்னு நீ சொல்லி நான் இதை விட்டு வெளியே வந்துடுறேன், எதுவுமே தப்பு இருக்காது. அல்லாஹ்க்கு நம்ம நன்றி கெட்டவளா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கேட்டது அனைத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டான்ல, இனிமே இதுக்குண்டானது நன்றியை நம்ம எப்படி செலுத்தணும்.